हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। राधे कृष्णा सखीஸ், இன்றைய தினம் நாம் பீப்பாஜி மகாராஜ் அவருடைய சரித்திரத்தில் 3வது பாகத்தில் வந்திருக்கோம். பீப்பாஜி மகாராஜும் சீதா சகச்சரியும் சேர்ந்துட்டு இப்படி அங்கேருந்து கிளம்பினா இல்லையா, அங்கேருந்து டோட்டே அப்படின்னு அங்கே ஒரு கிராமம், அங்கே வந்து உட்காந்துட்டு அப்படியே தங்களையே மறந்து அப்படியே அங்கேயே பஜனை பண்ணின்னு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு இந்த சூரசேன் மகாராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வர, அவர் வந்து இவாளை பார்த்த உடனே, அப்பா என்ன திவ்ய தேஜஸ்ஸு, இப்படி ஒரு மகாத்மா பத்னியோடு சேர்ந்துட்டு இந்த காட்டில் உட்காந்துட்டு பஜனை பண்ணுறாரே அப்படின்னு பார்க்குறாரு. அப்புறம் தான் அவருக்கு புரியுறது, ஓ இவர் காங்க்ரோன் கட்டு அந்த ராஜா இல்லையா இவர் அப்படின்னு சொல்லிட்டு புரியறது. அதுக்கப்புறமா அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படியே கையை கூப்பி நின்றுருக்கார். என்னப்பா என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்ட உடனே இவர் சொன்னார், சூரசேன் மகாராஜ், நீங்கள் திவ்ய தம்பதிகள், உங்களை பார்த்த உடனே என்னுடைய மனசில் பக்தி மலர்ந்து எனக்கும் இப்படி பஜனை பண்ணணுன்ற ஒரு ஆசை வந்திருக்கு. நீங்கள் துவாரகாதீஷ தரிசனம் பண்ணலாமே, இதை பற்றி எல்லாரும் ரொம்ப சிலாகிச்சு பேசிக்கிறா. எங்கே பார்த்தாலும் உங்களுடைய பேச்சு தான். உங்களுடைய சங்கு சக்கர முத்ரை என்னை ரொம்ப வசீகரிக்கிறது. எனக்கும் நீங்கள் கிருப்பை பண்ணணும், நீங்கள் எல்லாருக்கும் முத்ராதானம் பண்ணி வைக்கிறீங்களாமே, எனக்கும் நீங்கள் முத்ராதானம் பண்ணி வைங்கோ. அதோடு இல்லாமல் எனக்கு பகவத் பிரேமையும் ஞானமும் இந்த ஜென்மத்திலேயே ஏற்படணும், அதற்கு நீங்கள் தான் வழி செய்யணும் அப்படின்னு உடனே பீப்பாஜி மகாராஜ் சொன்னார். சரிப்பா கொடுக்கலாம், அதுக்கு என்ன, ஆனால் ஒரு நிபந்தனை சொல்லுங்க, உடனே செய்கிறேன். இல்லை, நீ உன்னுடைய ராஜ்யம் பூரா, உன்னுடைய சர்வ சம்பத்தி, உன்னுடைய வீடு, உன்னுடைய பரிவார் எல்லாத்தையும் நீ என்னுடைய காலில் சமர்ப்பணம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், நான் உனக்கு தீக்ஷா கொடுத்து உனக்கு மந்திரோபதேசம் பண்ணி உனக்கு ஞானமும் கொடுக்குறேன். உடனே அதுக்கு சூரசேன் மகாராஜா கேட்டார், ஓ நீங்கள் சந்த் அல்லவா, நீங்கள் வந்து இப்படிலாம் கேட்கலாமா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு பீப்பாஜி மகாராஜ் சொன்னார், சரி நீ வந்து உன்னுடைய சம்பத்தை கொடுக்கறதுக்கு தயார் இல்லைன்னா நான் மட்டும் என்னுடைய சம்பத்தை உனக்கு தர முடியுமா அப்படின்றார். அதுலேயும் உன்னுடைய சம்பத்துன்றது என்னைக்காவது ஒரு நாள் அழிஞ்சிடும், ஆனால் நான் கொடுக்கக்கூடிய சம்பத்துன்றது அப்படி இல்லைப்பா, இது ஈகத்துலேயும் பலன் தரும், பரத்துலேயும் பலன் தரும்ப்பா. சரி, ஆனால் நீங்கள் கேட்குறது நடைமுறையில் சாத்தியமா அது சொல்லுங்கோ. இல்லைப்பா, அதை நீ தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு உடனே ராஜா சூரசேன் சொன்னார், சரி நான் எல்லாத்தையும் உங்கள் காலடியில் சமர்ப்பிச்சுட்டேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கோங்க அப்படின்னு திரும்பி காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணால் இப்போ அவனுடைய கண்லேருந்து தாரையாக தண்ணீர் வழியிறது. உடனே பீப்பாஜி மகாராஜ் சொல்கிறார், எனக்கு வந்து உனக்கு மந்திரத்தை இந்த வாக்குவாதத்துக்கு முன்னாடியே நான் உனக்கு கொடுத்துருக்கலாம், ஆனால் உன்னுடைய மமகாரம் இருக்கு இல்லையா, யாருக்குமே மமக்காரம் இல்லாமல் யார் இருப்பா, மமக்காரம் எல்லாருக்கும் உண்டு. அந்த உன்னுடைய மமக்காரமே தான் உன்னுடைய ஞானத்துக்கு வந்து பெரிய எதிரிப்பா. அதனால் உன் ராஜ்யம் உன் சம்பத்தி எல்லாம் நீயே வச்சுக்கோ, நானே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவன், எனக்கு எதுக்கு உன் ராஜ்யம் உன் சம்பத்தி அதெல்லாம் எல்லாம் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். பிற்காலத்தில் இந்த சூரசேன் மகாராஜா மகாபக்தராக இருக்கார். அதுக்கப்புறம் பெரிய சந்த் சேவியாகவே மாறிடுறார் வாழ்க்கையில். இப்படி பீப்பாஜி மகாராஜ் எங்கே இருக்காரோ அவரை பார்க்கறதுக்கு சந்து ஜனங்கள் மட்டும் இல்லை, ராஜாதி ராஜாக்கள்லாம் கூட தேடி வருவா. இப்படி ஏகாந்தத்தில் இருந்துட்டு பஜனை பண்ணணும் அப்படின்றது ஒண்டிதான் பீப்பாஜி மகாராஜனுடைய லட்சியமும் கூட. பஜனை சேவா பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு நாளைக்கு என்ன ஆச்சு, ஒரு சந்து கோஷ்டி வந்து இறங்கித்து. அப்போ சீதா சகச்சரியிட்ட வந்து பீப்பாஜி மகாராஜ் சொன்னார், ஒரு பெரிய சந்து கோஷ்டி வந்து இறங்கி இருக்கு, இப்போ சந்து சேவைக்கு ஏதாவது வழி செய்யலாமா அப்படின்னு கேட்குறார்.
உடனே சீதா சகச்சரி சொன்னால், இப்போதைக்கு எந்த விவஸ்தைக்கும் வழி இல்லை. ஆனால் நீங்கள் எந்த கடையிலேருந்து இந்த ரேஷன் சாமான்கள்லாம் வாங்கிட்டு வரேளோ அவர்கிட்டயே வேணால் திரும்பி போய் கேளுங்களேன். ஏன்னா எங்கிட்ட என்ன வீட்டில் இருந்துதான் அதை வச்சு முந்தானேத்து ஒரு பெரிய மண்டலி வந்ததே அவளுக்கெல்லாம் பண்ணி போட்டு அனுப்பிச்சாச்சு. அதனால் நீங்கள் எப்பவும் கேட்குற அந்த ரேஷன் கடைக்காரர்கிட்டயே போய் கேட்டு எல்லாத்தையும் வாங்கின்னு கொடுங்கோ, நான் அழகாக எல்லாம் பண்ணி போடுறேன் அவளுக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொன்னான். ஆனால் இப்போ என்னன்னா இறங்கின சந்து கோஷ்டி இறங்கின உடனேயே அவவா தபேலாவை இது பண்ணால் ஹார்மோனியத்தை மீட்டினா எல்லாரும் அவவா உட்காந்து ஜெய் சீதாராம் ஜெய் சீதாராம்னு பஜனை ஆரம்பிச்சதோடு இல்லாமல் பிபாஜி மகாராஜா நடும் இதில் உட்கார வச்சுட்டா. இப்போ சீதா சகச்சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சாமான்களே வாங்கி கொடுக்காம பஜனை ஆரம்பமாயிடுத்து. என்ன பண்ணுறது, சரி நாமே போய் வாங்கின்னு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி நேராக இப்படியே நடந்து போகிறா. அந்த கடை வருது. ஆனால் அந்த வியாபாரி என்னவோ ரொம்ப கொடூரமான காம புத்தி உள்ளவன். சீதா சகச்சரி இதுவரைக்கும் பாசாருக்கு போய் இதுவரைக்கும் சாமான்கள்லாம் வாங்கினதா சரித்திரமே கிடையாது. அவரே தான் வாங்கின்னு எல்லாம் கொடுப்பார். இப்போ இவ போய் கேட்ட உடனே அவன் ஒரு சாமான் பாக்கி இல்லாமல் அத்தனையும் எடுத்து வச்சுட்டான். பைசா எங்கம்மா எடு அப்படின்னா உடனே அவ சொன்னா, என்னண்ட பணம் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொன்னான். உடனே, என்னம்மா பணம் இல்லைன்னா நான் எப்படிம்மா உனக்கு நம்பி சாமான்லாம் கொடுக்க முடியும்? இல்லைப்பா, எங்கள் வீட்டுக்கு நிறைய சந்துக்கள் வந்திருக்கா, நான் போய் இப்போ சமைச்சு கொடுக்கணும், அதனால் நீ இப்போ கொடு. பஜனை எல்லாம் முடிஞ்சு சந்து கோஷ்டி கிளம்பின உடனே என்னுடைய பத்தி இந்த பணத்தை கொடுத்துருவார் அப்படின்னு. உடனே வியாபாரி சொன்னால், அதெல்லாம் பைசாலாம் கொடுக்காம நீ சாமானையும் கையில் வாங்கி எடுத்துக்கிட்ட, அதனால் வேறு வழி கிடையாது, இன்றைக்கி ராத்திரி நீ இங்கே வந்துடணும் அப்படின்னு. சீதா சகச்சரிக்கு அவன் என்ன சொல்ல வரான்றது புரிஞ்செடுத்து அப்போ தான் சீதா சகச்சரிக்கு இந்த சீத்ராணியினுடைய ஞாபகம் வந்தது. இன்னைக்கு நமக்கு பரீட்சா தினம் போல இருக்கு அந்த மாதிரி அப்படின்னு நினச்சிண்டா. சீத்ராணி என்ன பண்ணா, தன்னுடைய வஸ்திரத்தை விற்று சந்து சேவா பண்ணா. ஆனால் இன்னைக்கு மகாத்மாக்கள்லாம் இருக்கா, அவளுக்கு பிரசாதம் தயாரித்து சேவா பண்ணணும், அதனால் நான் இப்போ போகிறேன்ப்பா, எல்லாத்தையும் எடுத்துட்டு எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு நான் ராத்திரி பார்த்துக்கலாம்ப்பா, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சாமானையும் தானே தூக்கிண்டா. நேராக வந்தா. நல்ல ஒரு பிரமாதமாக ஒரு விருந்து தயார் பண்ணா. சீதாராம் ஜெய் சீதாராம், சீதாராம் ஜெய் சீதாராம், சீதாராம் ஜெய் சீதாராம், சீதாராம் ஜெய் சீதாராம் அப்படின்னு நாம கோஷம் பண்ணிண்டே சமையல் பண்ணின்னு இருக்கா. ஆனால் மனசு பூரா அந்த கடைக்காரன் மேலே இருக்குது. ஹே பகவான், எந்த வியாபாரியினுடைய அன்னத்தை நான் இப்போ உனக்காக போகு பண்ணி நிவேதனம் பண்ண போகிறேனோ அவனுக்கு முதல்ல நீ நல்ல புத்தியை கொடுத்துடுப்பா. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நான் என்ன பண்ணுவேன், அவன் இப்படி இருக்கானே அப்படின்னு அவனுக்கு நல்ல புத்தியை நீ தான் பிரசாதிக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே சமையலை பண்ணுறா. எல்லா விருந்தெல்லாம் பண்ணியாச்சு. மகாத்மாக்களுக்கெல்லாம் இப்போ பண்டாரா வைக்க போகிறா. பகவானுக்கு நிவேதனம் ஆனது. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் இலைகளை போட்டு எல்லாத்தையும் பரிமாறினா. அப்புறமா எல்லாருக்கும் தட்சணை தாம்பூலம் வச்சு கொடுத்தாச்சு. இப்போ அவள் உட்கார்ந்துண்டு அவளும் பிபாஜி மகாராஜுமா அந்த பிரசாதத்தை எடுத்துக்கிறா. அதுக்கப்புறமா அவள்லாம் உடனே கிளம்பிட்டா. உடனே பிபாஜி மகாராஜ் கேட்டார், ஹே தேவி, எப்படிம்மா இவ்வளவு சாமான் காசு கொடுக்காம வாங்கின்னு வந்த அப்படின்னு கேட்டார். உடனே சீதா சகச்சரி சொன்னான், மகாராஜ் அவன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தான் சொன்னான். அதுக்கப்புறம் அவன் சொல்கிறான் ஒரு ஷரத்து, என்ன தெரியுமா, நீ ராத்திரி வந்துடணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் பேரில் தான் அந்த சாமான்லாம் கொடுத்தான். நானுமே எங்கள் விருந்துக்கு நேரம் ஆறுதுன்றதுனால எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்தேன். நான் இன்றைக்கி ராத்திரி அங்கே போய் ஆகணும் அப்படின்னா. உடனே பீபாஜி சொன்னார், அம்மா நான் உனக்கு என்ன பண்ண முடியும், ஒரு நமஸ்காரம் தாம்மா பண்ண முடியும்,
நான் இதுக்கு தான் சொன்னேன், நீ என்னோட கிளம்பி வராத, பலவிதமான கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டி வரும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் நீ கேட்காம என்னோட கிளம்பி வந்த. பார்த்தியா இப்போ எப்படி ஒரு 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 நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டு விட்டோம். ஆனால் ஒன்று சொல்கிறேம்மா, இந்த பக்தி பாதையில் நீ என்னை விட முன்னாடி போயாச்சு, நான் உன்னை விட ரொம்ப பின்னாடி தான் இருக்கேம்மா அப்படின்னு சொல்கிறார். உன்னை சீதா சகச்சரி சொன்னால் சரி இருக்கட்டும், ஆனால் நேரம் ஆயிண்டே போகிறது, நானாக இப்போ அங்கே போயே ஆகணும். ஏன்னா நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றலைன்னா அதுக்கப்புறமா என்ன ஒரு பிரயோஜனமும் இல்லை. சீதாராமன் இருக்கும்போது நம்ம எதை பற்றி நீங்களும் கவலைப்படாதீங்கோ, நானும் கவலைப்படலை. ஆனால் யதார்த்தமாக பார்த்தா நம்மளுடைய சந்திப்பு இன்னையோட முடியறது அப்படின்னு சொல்லிட்டு பதியை நமஸ்காரம் பண்ணா, கண்ணால் ஜலம் விட்டா, சீதாராமன்கிட்ட போய் நின்று பிரார்த்தனை பண்ணா. கிளம்பும்போது சொன்னால், ஒன்றே ஒன்று, நாளைக்கு காலையில் நான் என்னுடைய சரீரத்தை வச்சுட்டு இருக்க மாட்டேன், ஏதாவது ஒரு நீர் நிலையில் விழுந்து என்னுடைய சரீரத்தை மாற்றின்றுவேன். ஏன்னா இன்றைய தினம் வரைக்கும் என்னுடைய பதிவிரதா தர்மத்தை நான் காப்பாற்றின்னு வந்துட்டேன். நமக்கு குருநாதர் தான் ஒரே கதி. என்னுடைய பதிவிரதா தர்மம் பாழான விட்டு என்னுடைய சரீரத்தை நான் வச்சுன்னு இருக்க மாட்டேன். ஆனால் என்னுடைய பெரிய மனக்கஷ்டம் என்ன அப்படின்னா, அவனுடைய கடனை தீர்த்துணும். அவனுடைய கடனை தீர்த்துட்டு அதுக்கப்புறமா நான் நீரில் விழுந்து இறந்து விடுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே கிளம்பினாலே தவிர கால் நகர்ந்தா தானே, கால் நகர மாட்டேன்றது. வாசலில் இப்போ மழை கூட்டம் வேற ஆரம்பிச்சிடுது. உன்னை பீப்பாஜி சொன்னார், அம்மா நீ தனியாக போகாதம்மா, நான் எடுத்துன்னு உன்னை அங்கே விடுறேன். மேலுமே இந்த மழை பெஞ்சு மழை நீரில் காட்டிலெல்லாம் மேடு பள்ளம் அதெல்லாம் தெரியாது. அதனால் வேண்டி மேலும் நீ ஈர துணியினோட போகவும் கூடாது, இது ரொம்ப பெரிய தர்ம சங்கடமான நிலைமையாக இருக்குது அப்படின்னு. இப்போ என்ன பண்ணார், உள்ளே போனார், ஒரு பெரிய கூடையை எடுத்துன்னு வந்தார். அந்த கூடையில் சீதா சகச்சரியை உட்கார வச்சுட்டார். அந்த கூடையை எடுத்து தலைமையில் வச்சுட்டார். அம்மா இப்போ அதை மூடி அதுக்கு மேலே ஒரு புடவையை போத்திரு அப்படின்னார். இப்போ என்ன பண்ணார், அவன் கடை பக்கத்தில் எடுத்துன்னு போய் விட்டார். அப்படியே வாசல்லையே அவர் உட்கார்ந்துட்டு சீதாராம பஜனை பண்ண ஆரம்பித்தார். ஏன்னா இதுக்கப்புறமா எப்போ சந்திப்போன்னு தெரியாது. அவள் சொல்லிட்டா, நான் நீர்நிலையில் என் உயிரை மாற்றிப்பேன்னு. திரும்பியும் தன்னுடைய மனைவியை பார்க்குறார். சீதாராமன் இருக்கான், சரணாகதி பண்ணாவிட்டு எதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு தீவிர பஜனை கதியில் இறங்கிட்டார். உள்ளே போனா சீதா சகச்சரி, நீ எப்படி வருவ அப்படின்னு தான் நான் நினச்சிட்டே இருந்தேன், இவ்வளோ மழை பெய்யறது, எப்படி வந்த அப்படின்னு கேட்குறான். உடனே சீதா சகச்சரி சொன்னால், என்னுடைய கணவர் தான் இப்போ என்னை எடுத்துன்னு இங்கே விட்டார். உடனே அதுக்கு கடைக்காரன், என்ன உன்னுடைய பதியே உன்னை எடுத்துன்னு விட்டாரா, யார் உன்னுடைய பதி அப்படின்னு. உடனே சீதா சகச்சரி சொன்னால், பீப்பாஜி மகாராஜ் தான் என்னுடைய பதி. உடனே கடைக்கார் கேட்டான், பீப்பாஜி மகாராஜ் யார் அது அப்படின்ட்டான். சீதா சகச்சரி சொன்னால், அரே விடுப்பா, கோட்டா பூந்திக்கு அருகில் காங்கரோன் கட்டுன்னு ஒரு கிராமம், ஒரு ஊர் இருக்குது, அது கேள்விப்பட்டிருக்கியா? ஆமாம் கேள்விப்பட்டிருக்கேனே. உடனே சீதா சகச்சரி சொன்னால், அந்த காங்கரோன் கட்டுடைய ராஜா பிரதாப் சிங் தான்ப்பா என்னுடைய கணவர் அப்படின்னா. உடனே கடைக்காரர் கேட்டார், ஓ நீ அவருடைய மனைவியா, நீ ராணியா, எங்கே உன்னுடைய கணவர் அப்படின்னு. உன்னை சீதா சகச்சரி சொன்னால், அது வெளியில் உட்காந்துருக்காரே அவர் தான் என்னுடைய கணவர். உடனே வியாபாரி ஓடியில் வெளியில் வந்தான். பார்த்தான், சங்கு சக்கர முத்திரை பொதிச்சு அப்படி ஒரு தேஜஸோடு இருக்கிற ராஜாவை பார்த்தான். மனம் அந்த க்ஷணமே அவரை பார்த்த, அதுதான் சந்துக்களினுடைய பிரபாவம். அவரை பார்த்த அடுத்த க்ஷணம் அந்த மனசில் அப்படியே பவித்திரமாயிடுத்து மனசு. உடனே உள்ள ஓடி வந்தான், சீதா சகச்சரியுடைய காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணால் மனம் பவித்திரமாயிட்டு. துவாரகாதீஷ் ஷியாம் சுந்தரனுடைய கிருப்பை, அந்த சீதாராமனுடைய கிருப்பை, அழுது அழுது மன்னிப்பு கேட்குறான் ரெண்டு பேரண்டையும். ஜெகதம்பா
சீத்தம்மா இல்லையா நீ? நான் உன்னண்ட போய் இந்த கெட்ட எண்ணம் வச்சுண்டு நான் தவறாக நடந்துட்டேனே, என்னை மன்னியுமா, இந்த ஜென்மத்தில் இந்த பாவம் என்னை விடாதே, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு கதறினான். உடனே பீப்பாஜி சொன்னார், அப்பா ஒன்றும் தவறு இல்லைப்பா, ஏன்னா இது கலியுகம், அதனால் உன் பேரில் எந்த தவறும் கிடையாது. ஒரு காசு கூட வாங்கிக்காம சந்து சேவைக்காக நீ அவ்வளவு மளிகை சாமான்களை தூக்கி கொடுத்தியேப்பா. சாதுக்களுடைய ஜீவனம் உன்னை போன்றவாளை வச்சு தான் இந்த காட்டில் நடக்கிறது. இப்படி நீ உபகாரம் செஞ்சதுனால நீ நல்லபடியாக தான் இருப்ப. உடனே வியாபாரி ஒரே க்ஷணம் இப்போ பீப்பாஜியினுடைய பக்தராக மாறிட்டார். இப்போ நம்ம ஒரு துணிக்கு சாயம் போடுறோம், முதல் தடவையிலேயே அந்த சாயம் ஏறிடுமா அந்த துணியில்? அது திரும்பி 2வது தடவை போடணும். 2வது தடவை போட்டால் மட்டும் என்ன அடர்த்தியாக பிடிச்சிக்குமா? இல்லை, 3வது தடவையும் அந்த சாயத்தில் முக்கணும். இப்போ பார்த்தேன்னா துணியை நல்லா சாயம் முழுமையாக அடர்த்தியாக பிடிச்சின்னு இருக்கும். அப்படி இவருடைய விஷயத்துலேயும் முதல் தடவை மனசு முதல்ல பண்பட ஆரம்பிச்சது. அப்புறம் சாது தரிசனம் ஆன உடனே ஜென்மங்களாக இருக்கிற அந்த அபராதங்கள்லாம் தலை தூக்கிட்டு, அதனால தான் தவறாக பேசினான், தவறாக நடந்துக்க நினச்சான். 2வது தடவை தினம் பூரா அவள் ராத்திரி வந்துருவா அப்படின்ற அந்த பக்த ஸ்மரணம் பண்ணான். நோக்கம் தவறு தான், ஆனால் ஸ்மரணம் பக்தையே பண்ணான் இல்லையா? அந்த பதிவிரத்தையான அந்த சந்துனுடைய மனைவி இப்போது ஜென்மாந்தர பாவங்கள் இதனாலேயே நஷ்டமாச்சு. 3வது தடவை அப்படின்னா அந்த சீதா சகச்சரி அந்த போகு தயார் பண்ணாலே, அப்போ அந்த கடைக்காரன் கொடுத்ததை வச்சு தான் அந்த போகு தயார் பண்ணான். பகவான்கிட்ட நான் போகு நிவேதனம் செஞ்சது அந்த கடைக்காரன் கொடுத்ததை வச்சு தானே நான் இப்போது போகு தயார் பண்ணுறேன். அதனால் பகவன்னு நீ இந்த போகை ஏற்றுண்டு அவனுக்கு சத்புத்தியை அனுகிரகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்தையினுடைய பிரார்த்தனை. அது 3வது தடவை. இப்போது எப்படி அந்த துணியில் சாயம் 3 தடவை ஏற்றணுமோ அப்படி இந்த 3 தடவை அந்த பக்தையினுடைய பிரார்த்தனை பலிச்சுது. இப்போ பீப்பாஜியினுடைய தரிசனம் வேற ஆச்சு 3வது தடவை. இப்போ சங்கு சக்கர முத்திர தரிசனம், அவருடைய முக தரிசனம், அரக்ஷணம் மனசில் ஒரு பெரிய பரிவர்த்தனமே ஏற்பட்டுடுது. வியாபாரி இப்போ இவளுடைய சிஷ்யர் மட்டும் இல்லை, பெரிய பக்தராகவும் மாறிட்டார். அப்புறம் என்ன பண்ணார், இங்கேருந்து நேராக கிளம்பி பீப்பாஜி மகாராஜும் சீதா சகச்சரியும் நேராக ஜெய்ப்பூருக்கு பக்கத்தில் தோசான்னு ஒரு கிராமம் இருக்குது, க்ஷேத்திரம். அங்கே போகிறா. அங்கே அந்த ஊரில் ஒரு ஜெயின் வேஷியூட்டி, அவள் வேசி வேலை தான் பார்த்துன்னு வந்துட்டுருக்கா. அந்த ஊர்லேயே ஒரு பெரிய பணக்காரர், அந்த பணக்காரருடைய ஆற்றுல இவ வேலைக்காரியாகவும் வேலை செய்வாள். இப்போ அங்கே என்ன ஆச்சு அப்படின்னா, அவள் இறந்து போயிட்டாள். அவள் நரகத்துக்கு போயிட்டாள். அடிக்கடியே இவ எப்போ பார்த்தாலும் ஜென்மாந்தரமாக ஏதோ பாவங்கள் பண்ணி 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 நரகத்துக்கு போயிட்டே இருக்கிற வழக்கம். இப்போ யமலோக தூதர்கள் என்ன பண்ணால், இது ஒரு பாப பிரவருத்தி ஜென்மம், எப்போ பார்த்தாலும் ஏதோ ஜென்மாந்தர வாசனையினால் மறுபடியும் பாவம் பண்ண தூண்டும். அதே மாதிரி பாவம் பண்ணி பண்ணி மறுபடியும் இந்த நரகத்துக்கு வந்துட்டே இருக்கா. அதனால் இப்போ என்ன பண்ணிட்டான்னா, எப்படி ஜெயிலில் அடிக்கடி கைதாகி போகிறவனை அவள் மெல்லமாக என்ன பண்ணுவானா, அங்கே இருக்கிற வேலையெல்லாம் வாங்கிறதுக்காக அவனுக்கு ஒரு ப்ரமோஷனை கொடுத்து அவனை ஒரு வார்டன் மாதிரி போட்டுருவான். அந்த மாதிரி இப்போ இவளை என்ன பண்ணிட்டானா, ஒரு ப்ரமோஷன். இவ தான் எப்போ பார்த்தாலும் ஜென்மா எடுக்க வேண்டியது, இதே பாவ பிரவருத்தி, திரும்பியும் போய் நரகத்தில் போக வேண்டியது, திரும்பி ஜென்மா இப்படியே தானே. இப்போ அவளுக்கு ஒரு ப்ரமோஷனை கொடுத்து இவளை ஒரு யம தூதராக ஆக்கிட்டான். இப்போ இன்னைக்கு அவளுக்கு என்ன வேலை அப்படின்னா, அவள் எங்கே வேலை பண்ணா, அவள் எந்த வீட்டில் போய் வேலை பண்ணாலோ அதே கிராமத்துக்கு வரணும். அந்த ரங்கஜி இருந்தார் இல்லையா,
ரங்கி, ஸ்ரீரங்கின்னு பேர் அவருக்கு. அந்த ரங்கிக்கு வந்து அந்த 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 ஊரில் அந்த இடத்துக்கு அந்த தெருவுக்கே இவ வந்து யமதூதராக வரா. அந்த சேட்டு வீட்டுக்கு, அந்த ரங்கி சேட்டு வீட்டுக்கு வந்த உடனே அங்கே வேலை செஞ்ச அந்த பூர்வ ஜென்ம ஞாபகம் வருது இவளுக்கு. அடாடா, நம்ம வேலை செஞ்ச சேட்ஜி வீட்டு ஆச்சே. சேட்ஜி இவளை கண்டுபிடிச்சிட்டார். யார் நீ அப்படின்னு கேட்டார். நான் தான் உங்கள் வீட்டில் வேலை பண்ணேனே. அது சரி, நீ தான் இறந்து போயிட்டியே, இது என்ன கோலம் அப்படின்னு கேட்டார். ஆமாம், நான் இறந்துட்டும் நரகலோகத்துக்கு தான் போக முடிஞ்சுது. ஏன்னா நான் அவ்வளோ பாவ பிரவருத்தி, அதனால் நான் வந்து நரகலோகம் போனேன். என்னை வந்து யமராஜர் வந்து யமதூதரா ஆக்கிட்டார். இப்போ நீ இங்கேயே வந்த அப்படின்னு கேட்டார். முன்னே இல்லை, தெருக்கோடியில் व्यक्ति இருக்கான், அவன் வீட்டுக்கு தான் நான் போகணும். அவரை இன்னைக்கு கூட்டின்னு போகிற காலம் வந்துட்டு. இல்லையே, அவன் நன்னா தானே இருக்கான், இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தேன் அவனை, நன்னா தானே இருக்கான் அவன் அப்படின்னாரு. ஆமாம், நல்லா தான் இருக்காரு, இல்லைன்னு சொல்லலை. நான் முதல்ல உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அதுக்கு என்ன காரணம்னு கேளுங்கோ. நான் வந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணாதனால்தான் நான் திரும்பி இந்த நரகத்தில் விழுந்துருக்கேன். இப்போ நீங்கள் வந்து இன்றைய தினத்துலேருந்து நாம சங்கீர்த்தனத்தை இடைவிடாமல் ஆரம்பிச்சிடுங்கோ. எந்த மாதிரி பாவம் பண்ணியிருந்தாலும் அதை நிர்மூலம் பண்ணுற ஒரே ஒரு சக்தி இந்த கலியில் நாம சங்கீர்த்தனத்துக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால் நீங்கள் இப்போ இந்த க்ஷணத்துலேருந்து பஜனை பண்ண ஆரம்பிச்சிருங்கோ. உங்களை நீங்கள் தன்யமாக ஆக்கிக்கோங்கோ. ஏன்னா உங்கள் ஆற்றுல நான் வந்து வேலை பண்ணி நீங்கள் கொடுத்த உப்பை சாப்பிட்ருக்கேன். அதுக்கு நன்றி கடனாக உங்களை பார்த்து இதை சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு தான் வந்தேன். அதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாரு சேட்ஜி. உடனே அப்படி சொல்ல, அப்போ நீங்கள் இந்த மாதிரி யமதூதர்கள்கிட்டலாம் மாட்டாமல் நீங்கள் பகவான் திருவடியை அடையிறதுக்கு ஒரே மார்க்கம் அதுதான். நீங்கள் இந்த க்ஷணத்துலேருந்து பண்ண ஆரம்பித்து பிராணன் பிரியும் போது உங்களுக்கு நாம சங்கீர்த்தன ஞாபகத்திலேயே உங்கள் பிராணம் பிரிஞ்சுதுன்னா பகவானுடைய திருவடியை நீங்கள் போய் சேரலாம். இதை உங்ககிட்ட சொல்லிட்டு போகலாம் தான் நான் இப்போ வந்தேன். அது சரி, அந்த व्यक्तिயை நீ யாரை போய் பிடிக்க போகிறேன்னு சொல்லியோ, அவன் நன்னா தானே இருக்கான். ஆமாம், நன்னா தான் இருக்கான். அவன் வந்து அவனுடைய வீட்டு முற்றத்துக்கு வருவான் இன்னும் கொஞ்ச நாளில். அப்போ அங்கே இருக்கிற எருது வந்து அவர் அப்படியே முட்டி தள்ளும். அதே நேரத்தில் நான் அவருடைய பிராணனை கவர்ந்துட்டு போகணும். அவன் இதை பிரம அப்படின்னு நினச்சி சரி போயிட்டு வா அப்படின்னு இவர் கிளம்பி உள்ளே போயிடுறார். அதுவும் கிளம்பி போயிடுத்து. கொஞ்ச நேரத்துலேயே அந்த தெருமுனையில் இருக்கிற அவருடைய மரண செய்தியை கேள்விப்படுறார் சேட்ஜி. தூக்கி வாரி போட்டுது அவருக்கு. உண்மைதானா இப்போ நடந்தது? அப்போ நம்மளுக்கு ஏற்பட்ட அனுபவம் சத்தியம் தானா? இந்த ஸ்ரீரங்கி வந்து அந்த க்ஷணமே வைஷ்ணவராக மாறிட்டார். ஏன்னா அவள் வந்து எச்சரிக்கை கொடுத்துட்டு போனா இல்லையா, அடுத்த நிமிஷமே வைஷ்ணவராக மாறிட்டார். அப்போது யார் அங்கே இருந்தா அப்படின்னா, ஸ்ரீ ராமானந்தாச்சாருடைய சிஷ்யர் ஸ்ரீ அனந்தாச்சார் அங்கே இருந்தார் அந்த ஊரில். அவருண்ட போய் தீட்சை வாங்கிண்டு அவருடைய சிஷ்யனாக ஆயிட்டார். அதுக்கப்புறம் சதா நாம சங்கீர்த்தன் தான், விடவே இல்லை. ஏன்னா எப்போ இப்படி ஒரு சம்பவம் கண்ணு எதிர்க்க வந்து இப்படி சொல்லிட்டு போயிட்டாலும் அப்போ பக்தி வந்து திருடமாக ஆயிடுத்து இவருடைய பக்தி. அப்படி இப்போது சீதா சகச்சரியோட பீப்பாஜி இந்த தோசாக்கு வந்த பஜன் பண்ணுறார். அங்கே உட்காந்துட்டு மானசீக சேவா செஞ்சுட்டுருக்கார். இந்த ரங்கியோடைய இல்லத்துக்கு வரார். ஸ்ரீரங்கியினுடைய இல்லத்துக்கு வரார். அவர் அந்த சமயத்தில் வந்து மானசீக சேவா பண்ணிட்டு இருக்கார். இப்போ மாலை வந்து போடணும். மானசீக சேவாவில் எல்லாம் முடிச்சாச்சு. அடுத்தது இப்போ மாலை தான் போடணும் பகவானுக்கு. இந்த மாலை வந்து சின்னதாக இருக்குது. அது என்ன ஆகுதுன்னா, முக்குட்டத்தில் போய் மாட்டிக்கிறது, கழுத்தில் விழமாட்டேன்றது, சேவா முடியல அதனால். ஆனால் வாசலில் வந்து பீப்பாஜி வந்து உட்கார்ந்துட்டுருக்கார் திண்ணையில். அந்த வீட்டு வேலைக்காரங்கிட்ட சொல்லி அமிச்சார், இந்த மாதிரி நான் பீப்பாஜி வந்திருக்கேன், நான் வெளியில் உட்காந்துட்டுருக்கேன்னு சொல்லுங்க உங்கள் ரங்கிஜி கிட்ட போய். உடனே அவர் ரங்கிஜி கிட்ட போய் இதை சொன்ன உடனே சொல்லத்துக்காக போகிறார். அவர் தான் மானசிக்கல் அது சேவாவில் மூழ்கி இருக்கார். அப்போ அவர் வந்து எழுந்து சொல்கிறார்,
அவர் மானசீக சேவாவில் ரொம்ப மூழ்கி போயிருக்கார். இப்போ அவரால் எழுந்து வர முடியலையே, என்ன பண்ணுறது? உடனே பீபாஜி அங்கே அந்த திண்ணையில் உட்கார்ந்தவாறே பார்க்குறார், மானசீக பூஜையில் இவர் எந்த கட்டத்தில் இருக்காருன்னு. பார்த்தானா அந்த மாலை போடுறதுக்கு இவர் தவிச்சுன்னு இருக்கார். உடனே பீபாஜி ஸ்வயம் எழுந்து நேராக உள்ளே போனார். அவருடைய காதில் போய், அந்த ரங்கியோடைய காதில் போய் சொன்னார், அப்பா மாலையை எடுத்து முதல்ல அந்த முடிச்ச அவுத்துரு, ஏன்னா முக்குட்டம் பெருசாக இருக்குது, மாலை சின்னதாக இருக்குது, அதனால் அது விழமாட்டேன்றது போய் மாட்டிக்கிறது. நீ மாலையினுடைய முடிச்ச அவிழ்த்துட்டு அப்படியே கழுத்தில் போடலாமே, இந்த மாலை சிறிசாக இருக்கிறதுனால தான் இந்த சிரமம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் காதில் சொன்னார். மெல்லமா சொன்னமுன்னே அவர் கண்ணை திறந்துட்டார். இந்த பீபாஜி இந்த சீதா சகச்சரியை ஏற்கனவே பார்த்ததில்லை இந்த ரங்கி. நீங்கள் யார், தாங்கள் யார், இப்படி வந்திருக்கேள், ஆனால் உங்களை பார்த்தா நான் பெரிய சந்து மகா சேவி சந்தா இருக்கேள் அப்படின்னு என்ன பண்ணார், அவருடைய காலில் விழுந்தார், நமஸ்கரித்தார். அப்படி நமஸ்கரிச்சுட்டு யார்ப்பா அவனுடைய குரு எல்லாம் சொன்னார், நம்மளாம் ஒரே குரு பரம்பரை தான் அப்படின்னு சொன்ன உடனே பீபாஜி எதிர்க்க கையை கட்டி நிற்கிறார். அதுக்கப்புறம் பீபாஜி அவருக்கு சங்கு சக்கர முத்திரை தானம் கொடுத்தார். அதுக்கப்புறம் மறுநாளைக்கு சீதா சகச்சரியும் பீபாஜி மகாராஜுமா கிளம்பி டோங், ஜெய்ப்பூர் எல்லா ஸ்தானத்துக்கும் போய் அங்கெல்லாம் பவித்திரமாக்குறார். அதுக்கப்புறமா காஷிக்கு போய் சேர்ந்துட்டாய் பீபாஜி தம்பதிகள். இப்போது அந்த சமயம் குரு ராமானந்தாச்சார் காஷியில் தான் இருந்தார். குருஜியினுடைய அந்திம லீலை வரைக்கும் குருஜிக்கு இவா 2 பேரும் மாற்றி 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 சேவை பண்ணிட்டு அங்கேயே தான் இருந்தா. குரு ராமானந்தாச்சார் லீலாவில் அந்திம் லீலாவில் பிரவேசம் ஆனார். அதுக்கப்புறம் குருவனுடைய ஆன பிரகாரம் மறுபடி காங்கரோன் கட் சேர்ந்தார். இன்றைக்கும் காங்கரோன் கட் போனேல்லாம் அங்கே பீபாஜி மகாராஜனுடைய பஜன் ஸ்தலி இருக்குது. அங்கேயே இருந்துட்டு 2 பேரும் பஜனை பண்ணிண்டு அந்த க்ஷேத்திரத்தையே பவித்திரம் பண்ணுறா. இந்த காங்கரோன் கட் சித்திரக்கூட்டம் அயோத்திக்கு சளைச்சது கிடையாது. அப்பேற்பட்ட ஸ்தலம் இது, அப்பேற்பட்ட மகாக்ஷேத்திரம். அப்புறம் அந்திம காலம் வரைக்கும் காங்கரோன் கட்லேயே தங்கியிருந்தார். 70 வயசு வரைக்கும் இவர் வாழ்ந்தார். அதுக்கப்புறம் ஸ்ரீராம்ஜிக்கு மானசீக சேவா பண்ணிட்டு வந்தார். பல தடவை இவருக்கு அதுக்கப்புறமா கூட ஸ்ரீ ருக்மிணி கிருஷ்ணனுடைய தரிசனம் ஆறுது. அப்போது தரிசனம் ஆகும்போது ருக்மிணிக்கு சேவா சீதா சகச்சரி பண்ணுவார், கோவிந்தனுக்கு சேவா ஸ்ரீ பீபாஜி மகாராஜ் பண்ணுவார். மானசீக்கு சேவா பண்ண ஆரம்பித்தார்னா சில நாட்கள் தொடர்ந்து 3 நாள் கூட ஒரே ஆசனத்தில் அமர்ந்து பண்ணினாலும் அந்த சேவா முடிஞ்ச மாதிரி இருக்காது. ஒரு நாளைக்கு சாட்சாத் ஸ்ரீ கிருஷ்ணனும் ருக்குமணியும் பிரகடனம் ஆறா எதிர்க்க அவ 2 பேருடைய கையையும் பிடிச்சுட்டு சொன்னால், நாங்கள் தினம் 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 உன்னுடைய சிங்கார மானசீக சேவையை ஏற்றுக்கிறதுக்காக நாங்கள் காங்கரோன் கட் வர வேண்டி இருக்கு. எங்களுக்கு 2 பேருக்குமே உன்னுடைய சிங்காரத்தில் அத்தனை ஒரு பிரியம் உண்டு. அதனால் நீங்கள் எங்களோட கிளம்பி துவாரகாக்கே வந்துருங்கோ. உன் குரு சொன்னது போல் உன்னுடைய நாம பிரச்சார சேவையும் பூர்த்தி ஆயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஸ்ரீ கிருஷ்ணன் பீபாஜி மகாராஜனுடைய கையை பிடிச்சிட்டார். ருக்மிணி தேவி சீதா சகச்சரியினுடைய ஒரு கையை பிடிச்சிட்டார். இப்போ 2 பேரையும் கூட்டிண்டு அந்த ருக்மிணி கிருஷ்ண தம்பதிகள் இந்த தம்பதிகளை கூட்டுண்டு நிஜத்வாரகாவுக்கு அழிச்சுட்டு போயிடுறா. அதே சமயத்தில் கோயிலில் சங்கு முழங்கிறது, கோயில் மணிகள்லாம் அடிச்சுக்கிறது, தேவதைகள் மேலேருந்து புஷ்பவிருஷ்டி பண்ணுறா. ஸ்ரீ பீபாஜி சீதா சகச்சரி லீலாவில் பிரவேசம் ஆயிட்டா. காங்கரோன் கட் தன்ய தன்ய, ஸ்ரீ ராமானந்த ஆச்சார் தன்ய தன்ய, ஸ்ரீ பீபாஜி சீதா சகச்சரி தம்பதிகள் தன்ய தன்ய. அப்படி இந்த சரித்திரம் ஸ்ரவணம் பண்ணுறதுக்கு ஏற்ற சரித்திரம், அற்புதமான சரித்திரம், மனசுக்கு நிறைய பாட்டங்களை சொல்லி கொடுக்குற சரித்திரம். இந்த சரித்திரத்தை நாம் இதோட பூர்த்தி பண்ணிக்கிறோம்.
ஸ்ரீ குருநாதனுடைய கிருப்பையினால் இப்பேற்பட்ட சரித்திரத்தை ஸ்மரிக்கிற பாக்கியம் நம்மளுக்கும், சிரவணம் பண்ணுற பாக்கியம் உங்களுக்கும் கிட்டியது. முக்குந்த மாதவ கோவிந்த போ கேசவ மாதவ ஹரி ஹரி போ. முக்குந்த மாதவ கோவிந்த போ கேசவ மாதவ ஹரி ஹரி போல். ஹரி ஹரி போல் லாலா ஹரி ஹரி போல். ஹரி ஹரி போல் கோ ஹரி ஹரி போல். ஹரி ஹரி போல் राधा हरि हरि बोल. नाम हरि का प्राणन प्यारा, भक्त जनों का यही सहारा. मुकुंद माधव गोविंद बोल केशव माधव हरि हरि बोल. नाम की महिमा है अनमोल. नाम की महिमा है अनमोल. केशव माधव हरि हरि बोल. केशव माधव हरि हरि बोल. जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय. सर्व संतनों की जय. राधे कृष्ण.